சூரியன் எண்காரர்கள், ஒன்றாம் நம்பர்காரர்கள் சூரியனை வந்து இந்த படங்களை வச்சு வழிபாடு பண்ணும்போது சிறப்பான ஒரு பலன். அதே மாதிரி 2 எண்காரர்கள் இவங்க எதை யூஸ் பண்ணலாங்கன்னா திருப்பதி வெங்கடாஜலபதியை யூஸ் பண்ணலாம். அவர் வந்து நின்ற நிலையில் இருப்பார், அப்போ அவரை வந்து யூஸ் பண்ணலாம். 3 எண்காரர்கள் இவங்க வந்து திருச்செந்தூர் முருகரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது ஞாபகம் வச்சுங்க. 4ஆம் நம்பர்காரங்க விநாயகர் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். 5 எண்காரர்கள் புதன், அது வந்து மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாடு பண்ணுறது சிறப்பாக இருக்கும். 6 எண் வந்து ஸ்ரீரங்கநாதர் சயன நிலையில் இருக்கக்கூடியது, அந்த ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு பண்ணலாம். 7 எண்காரர்கள் காளகஸ்தி அப்படிங்கிற போது அந்த ராகு கேதுக்களை யூஸ் பண்ணும்போது காளகஸ்தி பெருமாளையும் சிவபெருமானை வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி 7ஆம் நம்பருக்கு ஆஞ்சநேயரையும் வழிபாடு பண்ணலாம். ஆஞ்சநேயர் தான் வந்து இன்ஃபினிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த சிம்பிளை வாலில் வச்சிருப்பார், மணி வடிவத்தில் வச்சிருக்காரு. எப்படி ராகுங்கிறதுக்கு கணபதி வந்து மோதகத்தை கையில் 0ங்கிற நம்பர், இப்போ நம்பரை வந்து நம்ம 1ஆம் நம்பர்லேருந்து ஆரம்பிக்கிறோம், அது தவறு. அது 0லேருந்து ஆரம்பிக்கணும். அந்த 0 நம்பரை வந்து மோதக வடிவத்தில், அந்த மோதகத்துக்குள்ளே இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கனாக்கா பூரணம்னு சொல்லுவோம். பூரணம்ங்கிறது 0வாக இருந்தாலும் அதுவே பூரணமாகவும் இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் அது ஆஞ்சநேயர் வந்து த காட் ஆஃப் இன்ஃபினிட்டி. அவர் வாலில் வந்து மணி வடிவத்தில் வச்சுருப்பார். ஆஞ்சநேயர் வழிபாடு நல்லது. 8ஆம் நம்பருக்காரங்க வெங்கடாஜலபதியை வழிபாடு பண்ணுறது 2ஆம் நம்பருக்கும் வரும், 8ஆம் நம்பருக்கும் வரும். வெங்கடாஜலபதியை வழிபாடு பண்ணுறது. 9 எண்காரர்கள் பழனி முருகர் ராஜ அலங்காரம். KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889.